Hey guys, good afternoon. Today's date is 1/8/2026, August 1. ஆக்சுவலி இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ட்ரேட்ஸ் எடுத்திருந்தோம், எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இது வீக்லி ரீகேப் வீடியோ தான். ஸோ நம்ம வந்து மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீக் 27. ஓகே, ஸோ 27லேருந்து நமக்கு என்னென்ன ட்ரேட்ஸ் கிடச்சிது, நம்ம என்னென்ன ட்ரேட்லாம் எடுத்திருந்தோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ டேலேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி மண்டே. ஸோ மண்டே ஓப்பன் ஆகும்போது நமக்கு என்ன மார்க்கெட் சொல்லியிருக்கு அண்ட் என்ன மாதிரி ட்ரேட்ஸ்லாம் கிடச்சிருக்குன்றதை பார்ப்போம். நான் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் செஷனில் தான் ட்ரேட் பண்ணுவேன். 12:30 ஆஃப்டர் 12:30 தான் நான் ட்ரேட் பண்ணுவேன் ஆஃப்டர்நூன். அதுக்கு முன்னாடி ட்ரேட்ஸ் எதுவும் எடுக்க மாட்டேன், ஏன்னா மார்க்கெட்டே நான் பார்க்க மாட்டேன் அந்த டைமில். ஸோ அது ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக மண்டே வந்து எனக்கு எந்த ட்ரேட்டுமே கிடைக்கல. ஸோ ஃபுல்லாக கன்சால்டேஷனில் தான் இருந்துச்சு மார்க்கெட். அன்னைக்கு நியூயார்க்கில் ட்ரேட் பிளான் பண்ணியிருப்பேன், பட் எனக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆகாமல் அன்றைக்கி போயிடுச்சு. எனிவே அது எடுக்கல, ஸோ அதை பற்றி பேச வேண்டாம். நெக்ஸ்ட்டு டியூஸ்டே என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். எப்போவுமே வந்து இப்போது என்னோடய கான்செப்ட் படி வந்து பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி வந்து ஐசிடியில் சிஆர்டி கான்செப்ட் வச்சு தான் ட்ரேட் பண்ணுவேன். ப்ளஸ் அது கூட வந்து கொஞ்சம் லிக்விடிட்டி கான்செப்ட்லாம் அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ மண்டே வந்து நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஹையை வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. கம்ப்ளீட்டாக அது வந்து செல் சைடுக்கான ஒரு இண்டிகேஷன் கேட்டால் கிடையாது. பட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு ஹை லோ, லோயர் ஹை, லோயர் லோவில் இருந்து அகைன் மார்க்கெட் ஒரு மேலே ஒரு பிரேக் வச்சு ஹை போயிட்டு அகைன் மார்க்கெட் வந்து நல்லா பேரிஷ் மூமெண்ட் தான் கொடுத்து லாஸ்ட் வீக் வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த வீக்கோடைய எண்டில் ஃப்ரைடே வந்து ப்ரீவியஸ் லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு ஏற ஆரம்பிச்சது. பட் ஆனால் மண்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த பையை வந்து கண்டினியூவே பண்ணல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே போச்சு ஒன்ஸ் இது வந்து ஒரு டேக்கு சிஆர்டியாக இருந்தால் அடுத்து அந்த ஹையை போய் எடுக்கணும். பட் எடுக்காமல் அங்கே போய்ட்டு ரிஜெக்ட் ஆன உடனே நான் என்ன இண்டிகேட் பண்ணேன் அப்படின்னா, இந்த இடத்துல ப்ரீவியஸ் டே ஹையை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிவிட்டு 1 ஹவரில் இங்கே ஏதாவது நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா செல்லு போகலாம். எது வரைக்கும்னா இந்த லோ வரைக்கும் 22, இந்த லோ வரைக்கும் செல் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணேன். ஸோ டியூஸ்டே என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். இந்த இடம் ஏஷியாலேயே மார்க்கெட் வந்து நல்லா ஃபால் ஆகிடுச்சு. நல்ல ஃபால் ஆக்சுவலாக இது. இந்த ஃபால் வந்து ஏஷியாவில் நம்ம பிடிச்சிருந்தோம்னா நியர்லி 4074லேருந்து 4041 வரைக்கும். ஸோ ஒரு 400 பிப்ஸ் நியர்லி ஃபால் ஆச்சு. ஃபால் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கு பாருங்கள், 730லேருந்து நியர்லி 130 வரைக்கும் மார்க்கெட் ஃபுல்லாக சைட்வேஸ். ஸோ இந்த சைட்வேஸில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத பார்ப்போம். உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ஹோண்டா போயிடுறேன். ஹோண்டாவில் நான் ஆக்சுவலாக எடுத்த ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இடம் தான் டியூஸ்டே. கரெக்டாக பாருங்கள், மார்க்கெட் நல்லா செல்லிங்கு. அடுத்து வந்து 1 ஹவரில் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ இன்கேஸ் இந்த ஃபால் ஆனதுக்கு மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் போகிறதா இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், கீழே லிக்விடிட்டி ஸ்வீப் இந்த கேண்டில் பண்ணிச்சு 10:30க்கு. அடுத்து ஃபார்ம் பண்ண கேண்டில் மேலே போய் இந்த ஹையை எடுத்துருச்சு. ஸோ இது வந்து 1 ஹவரில் ஒரு சிஆர்டி ட்ரேட் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் பைனா என்ன நடந்திருக்கணும், மார்க்கெட் இந்த பேரிஷ் கேண்டில் போய் என்கல்ஃப் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து பையர்ஸ் கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். பட் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ஹை போயிட்டு அகைன் அப்படியே ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துடுச்சு. பாருங்கள், இந்த ஹையை ஸ்வீப் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துடுச்சு. திரும்ப மார்க்கெட் அடுத்து அப்படியே சைட்வேஸ். ஸோ நான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, இந்த இடத்துல வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் ஏதாவது கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு ஆப்வியஸாக தெரியும் மார்க்கெட் வந்து இந்த லோவை வந்து மேனிப்புலேட் பண்ணிச்சுன்னா அகைன் ஹை போயிட்டு மேலே எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்றது. ஸோ இங்கே நம்ம வந்து எப்போவுமே லிக்விடிட்டியும் வந்து அப்ளை பண்ணும்போது மார்க்கெட் ஃபஸ்ட்டு செல் சைடு எடுத்துகிட்டு அகைன் இந்த பை சைடில் இந்த லிக்விடிட்டியை போய் எடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுச்சுன்னா, பை ஆகிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும், கரெக்ஷன் வந்துட்டு அப்படியே மேலே ஏறிக்கணும். பட் அது பண்ணலை. மார்க்கெட் இங்கே என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள், 15 மினிட்ஸில் 15 மினிட்ஸில் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, சைட்வேஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு இதான் ஹை இதான் லோ. ரீசெண்டாக இந்த ஹையை போயிட்டு ஸ்வீப் பண்ணிவிட்டு கன்சால்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லிட்ரலாக இந்த இடத்துல வந்து என்ன ப்ரூவ் பண்ணிடுச்சுன்னா, மார்க்கெட் பை ஆகிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் எதுவுமே இங்கே இல்லை, செல்லர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்றது காமிச்சிச்சு.
எக்ஸாக்டாக 1:30க்கு நான் வந்து இந்த கேண்டலை பார்த்தேன். ஹையை ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் எனக்கு இந்த லோ வந்து பாடி பிரேக் வச்சது. கரெக்டாக இந்த லோ, இந்த கேண்டில் 11:45 கேண்டில். ஸோ வச்ச உடனே நான் என்ன பண்ணிட்டேன், அந்த கேண்டலுடைய பாடியிலேயே வந்து டேரெக்டாக 15 மினிட்ஸில் என்ட்ரி போட்டேன். பாருங்கள், எனக்கு கரெக்டாக 73 பிப்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வந்துச்சு. டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த லோ தான் 22 பாயிண்ட் சம்திங் வரும். நேர்லி இது வந்து ஒரு 1:3.53 3.5 RR. நல்ல ட்ரேட் ஆக்சுவலி. ஆனால் ஈவினிங் திரும்ப நியூயார்க்கில் ஒரு ட்ரேடு பிளான் பண்ணி அது வந்து பிரேக் ஈவன் அடிச்சிருச்சு. எனிவே அந்த ட்ரேடை நம்ம எதுவும் ப்ராஃபிட்டும் பண்ணல, லாஸும் பண்ணல. ஸோ அதனால் அதை நான் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணல. ஏதோ இந்த இடத்துல தான் போட்டிருந்தேன் டேரெக்டாக. இந்த செல்லோட கண்டினியூஷன் இந்த 15 மினிட்ஸில் போட்டேன். மார்க்கெட் நியர்லி எனக்கு கீழே ஒரு 1:6 வரைக்கும் போச்சு. 1:1.6 வரைக்கும் போச்சு. இன்னும் ஒரு 40 பிப்ஸ் கீழே இறங்கி இருந்ததுன்னா என்னுடைய டார்கெட் அடிச்சிருக்கோம். பட் கீழே போகல, அப்படியே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, இது வந்து டியூஸ்டே எடுத்த ட்ரேடு. அடுத்து நமக்கு நெக்ஸ்ட்டு வெனஸ்டே என்ன ட்ரேட் கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். டேலேருந்து போகலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதம் ஃபுல்லாகவே கன்சால்டேஷன் தான். ஜூனில் ஸ்டார்ட் ஆகி ஜூன் மந்த் எண்டில் ஸ்டார்ட் ஆன கன்சல்டேஷன் ஜூலை எண்ட் வரைக்கும் சைட்வேஸ் தான் ஃபுல்லாக. ஓகே, ஸோ இதான் வெனஸ்டே. இங்கே வந்து நமக்கு ஒரு விஷயம் தெரியுது என்னென்னா, மார்க்கெட் ப்ரீவியஸ் டேயோடைய ஐயை எடுத்துகிட்டு கீழே வந்து இந்த கேண்டலை என்கல்ஃபே பண்ணிடுச்சு. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பிளான் பண்ணுவோம், ஓகே மார்க்கெட் என்கல்ஃப் பண்ணிடுச்சு, ஸோ மார்க்கெட் செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து 1 ஹவர் அண்ட் 4 ஹவர் இந்த 2 டைம் ஃப்ரேமில் தான், ஹையர் டைம் ஃப்ரேமில் மோஸ்ட்லி வந்து ட்ரேட் பிளான் பண்ணுவேன். இது ரெண்டுத்துலேயும் ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா டே டைம் ஃப்ரேம் போவேன். அதுக்கு மேலே நான் எதுவும் வந்து வீக்லிலாம் போயிட்டு எதுவும் ட்ரேட்ஸ்லாம் எடுக்க மாட்டேன். டே 4 ஹவர் 1 ஹவர் இதான் என்னுடைய ஹையர் டைம் ஃப்ரேம் அனலைஸ். ஸோ இதில் தான் நான் வந்து பிளான் பண்ணுவேன். ஸோ நான் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெனஸ்டே 1 ஹவரில் தான் ட்ரேட் எடுத்திருப்பேன். லண்டனில் பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக மார்க்கெட் எனக்கு 11:30 கேண்டலோட ஹையை வந்து 12:30 ஸ்வீப் பண்ணி க்ளோஸ் வைக்கிது கீழே. அடுத்து சேம் அதே இடத்துல மார்க்கெட் திரும்ப போயிட்டு என்ட்ரி ட்ரிகர் பண்ணுது. நான் ப்ராப்பராக அந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் என்ட்ரி எடுத்திருப்பேன். ஏன்னா இந்த மாதிரி நம்ம வந்து கன்சால்டேஷனில் இருக்கும்போது ஜஸ்ட்டு டேரெக்டாக போயிட்டு நம்ம வந்து வெறும் லிக்விடிட்டி ஸ்வீப்பு இதை வச்சு மட்டும் நம்ம எடுத்துடக்கூடாது. ஒரு நல்ல எம்எஸ்எஸும் பார்க்கணும். ஏன்னா இது வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணணும். நம்ம ட்ரேட் பண்ண நமக்கே பழகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது சின்ன ட்ரேட் தான். ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாக சைட்வேஸ்ன்னும் போது நான் ரொம்ப வந்து ஹோல்ட் பண்ண விரும்பலை. 5 மினிட்ஸில் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட் என்ன பண்ணிச்சுன்னா ஹையை ஸ்வீப் பண்ணிவிட்டு லோ வந்து பாடி க்ளோஸ் வைக்கிது. இந்த இடத்துல வச்ச உடனே நான் என்ன பண்ணிட்டேன், டேரெக்டாக வந்து எனக்கு 15 மினிட்ஸ் தான் அங்கே எதனா பிளாக் இருக்கான்னு சொல்லி பார்த்தேன். என்னடா 5 மினிட்ஸில் எம்எஸ்எஸ் பார்த்துட்டு 15 மினிட்ஸில் போகிறேன்னா, ஆமாம் ஸ்ட்ரக்சர் வந்து சரியாக இல்லை அப்படின்னும் போது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட கேண்டில் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ 15 மினிட்ஸ் பிளாக்கில் டேரெக்டாக என்ட்ரி போட்டு கீழே அப்படியே நான் பண்ணிட்டேன். 1 ஹவரில் லோ இது பார்த்தீங்கன்னா தெரியும். 1 ஹவரில் 1:1.59 1 ஹவர். ஸோ இந்த 1 ஹவருடைய லோ தான் வந்து டார்கெட். இது ஒரு நல்ல சிஆர்டி ட்ரேட் தான். பட் ஆனால் இது வரைக்குமே ட்ரேட் ஹோல்டு பண்ணியிருக்கலாம். பட் மார்க்கெட் எனக்கு சைட்வேஸாக இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா இம்பேலன்ஸ் விட்டுட்டு தான் கீழே வருது. திரும்ப இங்கே வந்துட்டு மேலே ஏறிட்டு திரும்ப நம்ம என்ட்ரி பாயிண்ட் கிட்டே போயிட்டு திரும்ப கீழே வருது. எனக்கு அவ்வளோதெல்லாம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் நான் கடைசி வரைக்கும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த லோலேயே நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ இதான் வந்து வெனஸ்டே கிடச்ச ட்ரேடு. இந்த வீக்கில் இந்த இடத்துல ஒரு 3.53, இதில் வந்து ஒரு 1.59. ஸோ நியர்லி வந்து ஒரு 5% ப்ராஃபிட்டில் இருந்தேன். அண்ட் இதுக்கப்புறம் நேற்று எதுவும் ட்ரேட் கிடைக்கல. தேர்ஸ்டே எடுத்திருக்கேன். ஸோ டேலேருந்து வரலாம். ஓகே பாருங்கள், வெனஸ்டே தேர்ஸ்டே. வெனஸ்டே வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு ஹையையும் ஸ்வீப் பண்ணி ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ வெனஸ்டே ஆனால் வந்து கொஞ்சம் புல்லிஷாக தான் முடிஞ்சிருக்கு. லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு மேலே முடிஞ்சதுனால அது நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஓகே மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஷாக இருக்குது அப்படின்ற அந்த வியூவில் தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ 4 ஹவரில் அன்றைக்கி மார்க்கெட் என்ன பண்ணிச்சுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வெனஸ்டே க்ளோஸ் வச்சுட்டு தேர்ஸ்டே மார்னிங் வந்து மார்க்கெட் செல் ஆக ஆரம்பிச்சிது. செல் ஆகிட்டு கீழே வந்து 4 ஹவரில் இந்த பிளாக்கில் வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஒரு ரிஜெக்ஷன் கொடுக்குது. எத்தனை மணிக்கு? 10:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1 ஹவரில் அங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், 10:30க்கு உள்ளே வந்துட்டு மார்க்கெட் அகைன் என்ன பண்ணுதுன்னா கரெக்டாக ஒரு
130க்கு வந்து மார்க்கெட் இந்த செல்லிங் ப்ரெஷரை மார்க்கெட் எடுக்குது, பையர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் வந்து லிக்விடிட்டி கான்செப்ட். இப்போது மார்க்கெட் ஓரளவுக்கு செல் ஆகிடுச்சு அப்படின்னா அகைன் என்ன பண்ணும், ஒரு கரெக்ஷன் போகும் இல்லையா, அந்த கரெக்ஷன் ட்ரேட் தான் இது. இதெல்லாம் வந்து ப்ரோ ட்ரேட்லாம் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் நல்ல செல்லிங் ப்ரெஷரில் இருக்கும்போது நம்ம போயிட்டு அகைன்ஸ்ட் த ட்ரெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு நல்ல கீ லெவலாக இருந்தால் தான் எடுக்கணும், இல்லைனா எடுக்கக்கூடாது. ரேண்டமான பிளேஸ்லாம் போய் எடுக்கக்கூடாது. இது 4 ஹவரில் ஒரு பிளாக், அப்போ கண்டிப்பாக இங்கேருந்து கொஞ்சமாவது பையர்ஸ் இருப்பாங்கன்றதை வச்சு தான் நான் பிளான் பண்ணி இந்த ட்ரேட் எடுத்தேன். ஸோ எனக்கு தெரியும் லாஸ்ட்டாக ஃபார்ம் பண்ண செல் கேண்டில் இது தான். மார்க்கெட் இந்த கேண்டலோட ஹையஸ்ட் ஸ்வீப் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக என்ட்ரி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ 1:1.82. இது வந்து நியர்லி ஒரு 2 ஹவர் வரைக்கும் நம்ம வந்து ஹோல்டு பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் வந்து இந்த ட்ரேட் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றதை பார்ப்போம். பாருங்கள், என்ட்ரி ஏற்றுக்கிறவங்கள கரெக்டு. ஆக்சுவலாக இந்த ட்ரேடை நான் எடுக்கலை, பார்த்தீங்கனாலே தெரியும். பிளாக்ல என்ட்ரி போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு லோ பாயிண்ட் எவ்வளோ 52.27, ஹை பாயிண்ட் 51.44. ஸோ நியர்லி ஒரு 10 பிப்ஸு. இந்த 10 பிப்ஸில் வந்து ட்ரேட் மிஸ் ஆகிடுச்சு, என்ட்ரி எடுக்கல. பட் ஆனால் நல்லா போச்சு மேலே. தட்ஸ் இட். ஸோ இந்த வீக் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5% வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். அந்த 5% ப்ராஃபிட்டில் இதில் ஆக்சுவலாக நான் வந்து இதில் ஒரு எஸ்எல் வாங்கினேன். அது வந்து எந்த இடத்துலனா நியூயார்க்கில் ஒரு ட்ரேட் எடுத்திருப்பேன் அன்றைக்கி. நான் வெயிட் பண்ணுங்க, அதையும் காட்டியிருந்தேன், நான் மென்ஷன் பண்ணலை. ஆக்சுவலி நியூயார்க்கில் இந்த இடத்துல வந்து ஒரு ஷார்ட் பொசிஷன் ஒன்று எடுத்திருந்தேன். எடுத்து நான் இந்த ஹைலேயே வச்சுட்டேன் ஸ்டாப் லாஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே லண்டன் லோ தான் வச்சுருந்தேன் நான். மார்க்கெட் எனக்கு நல்லா கீழே வரும்ன்றது தெரியும், ஸோ அந்த லோ தான் வச்சுருந்தேன். பட் ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த என்கல்ஃபில் ட்ரேட் எடுத்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விடிட்டி கான்செப்ட் தான். ஸோ மார்க்கெட்டோடைய ப்ரீவியஸாக இருந்த ஹை இது, லோ இது. மார்க்கெட் 2 லோயர் லோ வச்சிருச்சு. வச்சதுக்கப்புறமா ஒரு ட்ரெண்ட் கண்டினியூஷனை ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி நான் அந்த ப்ரீவியஸாக இருந்த லோலையே ஹைலேயே வந்து எஸ்எல் வச்சுட்டு வெயிட் பண்ணேன். மார்க்கெட் எனக்கு ஆனால் இன்றைக்கி 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் எடுத்தேன். பட் ஸ்டில் மார்க்கெட் என்ன ஆகிடுச்சுன்னா ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ரிவர்ஸ் ஆகிட்டு இந்த கேண்டில் என்கல்ஃப் பண்ணும்போது எனக்கு தெரியும் மார்க்கெட் அவ்வளோதான், எஸ்எல் எடுத்துருவான்னு சொல்லிட்டு. பட் நான் ஹோல்ட் பண்ணி எஸ்எல் வாங்கிட்டேன் அன்னைக்கு எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1%, ஆல்ரெடி ஒரு 5%, அது ஒரு 1%ன்னும் போது ஒரு 3.5, ஒரு 1.5, இதில் ஒரு 1% எஸ்எல், ஒரு 4% வந்து லாஸ்ட் வீக் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். $100 ரிஸ்க்கு, $400 ப்ராஃபிட். ஸோ இது ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்டு தான். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதுதான் வந்து இந்த வீக்கில் நம்ம எடுத்த ட்ரேட்ஸு. ஸ்டாப் லாஸும் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன், நான் மென்ஷன் பண்ணாமல் இருந்தேன். இப்போது பார்த்தோன்னே எனக்கு கரெக்டாக கண்ணில் பட்டுச்சு. லாஸ்ட் வீக் வந்து நம்ம டியூஸ்டே ட்ரேட் எடுத்திருக்கோம், வெனஸ்டே ட்ரேட் எடுத்திருக்கோம், தேர்ஸ்டே ட்ரேட் எடுத்திருக்கோம், ஃப்ரைடேவும் ட்ரேட் எடுத்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து வாங்க. டியூஸ்டே ஒரு ட்ரேடு, வெனஸ்டே ஒரு ட்ரேடு, தேர்ஸ்டே ஆக்சுவலாக என்ட்ரி வந்து லண்டனில் ட்ரிகர் ஆகலை. பட் ஆனால் நியூயார்க்கில் நமக்கு எஸ்எல். அண்ட் ஃப்ரைடே தான் ட்ரேட் எடுத்துன்னு கேட்டால் இல்லை, நேற்று எடுக்கவே இல்லை. நேற்று எனக்கு செட்டப்பே கிளியராக இல்லை. ஆக்சுவலாக நேற்று ஆஃப்டர்நூன் லண்டனில் ஒரு ட்ரேட் இந்த இடத்துல கிடச்சிது. பட் ஆனால் நான் வந்து இந்த இடம் சொல்லப்போனால் சேம் செட்டப் என்னைக்கு மண்டே எடுத்திருப்பேன் பாருங்கள், இதே செட்டப் தான் இது. இந்த இருக்குது பாருங்கள், இதே செட்டப் பார்த்தீங்கனாலே தெரியும் ஸ்ட்ரக்சரை, சேம் செட்டப். 1 ஹவரில் வந்து இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு 15 மினிட்ஸில் டேரெக்டாக எம்எஸ்எஸில் ட்ரேட் போட்டேன் நான், பிரேக் அவுட் ஆனேன். நல்ல ரிட்டர்ன்ஸ் 1:2 கிட்ட வந்திருக்கும், தாராளமாக வந்திருக்கும். டார்கெட் வந்து இங்கே தான் வச்சுருந்தேன் நான், இந்த கேண்டலோட பிளாக் கிட்ட தான் வச்சுருந்தேன். 15 மினிட்ஸில் அழகாக வந்து 1:2 கொடுத்துச்சு. பட் என்ட்ரி போடல. என்ட்ரி போட்டிருந்தேன்னா நல்லா ப்ராஃபிட்டு, பட் என்ட்ரி போடல இது. ஸோ அதனால் நான் போடாத ட்ரேடை சொல்ல விரும்பல. எனிவே $400 ப்ராஃபிட் கைஸ் இந்த வீக், நல்ல ரிவார்டு. That's it guys, see you on Monday. Thank you so much.